என்ன சோசியரே, சோசியம் பார்க்க எவ்வளவு? ஆர்டினரி 2 ரூபாய், ஸ்பெஷல் 5 ரூபாய், டீலக்ஸ் 10 ரூபாய், சூப்பர் டீலக்ஸ் 15 ரூபாய். இவர்தான் லேண்ட் கிட்ட வச்சிருப்பாரா? இந்த ஆர்டினரியா பாரு. ஆர்டினரி. அந்த பணத்தை எடுத்து பெட்டியில போடு. ஆஹா, என்ன அருமையான ரேகை. இந்த ரேகை இருக்கு, இதுதான் ஆயுள் ரேகை. உனக்கு 100 வயசு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த மத்தியில ஓடுத அது என்ன ரேகை தெரியுமா? பூமத்தி ரேகை. அதுதான் தன ரேகை. உன் மேல 4 பஸ் ஓடும், 4 ஆட்டோ ஓடும், 4 டாக்ஸி ஓடும். என் மேல சைக்கிள் ஓடனாலும் வெடிச்சிருவேன். இதுல பஸ் லாரி எல்லாம் ஓடும்னு சொல்றியா? நியாயமா? உன் பேக ஓடும்பா. ஏயா, இந்த ரேகைக்கார மேல லாரி பஸ் ஆட்டோ எல்லாம் ஓடும்னு சொன்ன? ரேகை சொல்லுத. யார்கிட்ட கதை விடுற? இது ஓ ரேகையா? ஆமா, ஏன் ரேகை தான். நீ சொன்ன சோசியம் பொய்யாக கூடாது. நீ ரோட்டுக்கு வா, உன்னை படுக்க வச்சு 4 லாரி 4 பஸ் 4 ஆட்டோவை ஏற விடுறேன். தம்பி, உழப்ப கெடுத்துடாத. வந்து இந்த பூத கண்ணாடியில பார்க்க மறந்துட்டேன். இப்ப காட்டு, கரெக்டா சொல்றேன். ஆஹா, இது என்ன கையா? யானை பாத மாதிரி இருக்கு. இதுல இருக்கிற ஒவ்வொரு ரேகையும் பூந்தமலையரோட மாதிரி நீளமா இருக்குது. சும்மா நிறுத்தியா? யார்கிட்ட கப்சா விடுற? ஏயா, நான் காதலிச்சு கல்யாணம் பண்ண போறேன். எனக்கு பொண்டாட்டி யோகம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. பாக்குறேன். ஆஹா, இந்த ரேகை என்ன சொல்லுது தெரியுமா? உங்களுக்கு ஊரெல்லாம் பொண்டாட்டி இருக்குது. ஏண்டா, இந்த தேங்காய் பொறுக்கிறத விட மாட்டியா? என்ன பண்றது? 5ல பொறுக்கிறது 50ல விளைய மாட்டேங்குது. அடே, நான் தேங்காய் பொறுக்கிறது எங்க அப்பா பாட்டம் காலத்திலேயே நடந்துட்டு இருக்குதா. எங்க பாட்ட தேங்காய் பொறுக்கிய ஒரு செக்கு வச்சான். எங்க அப்பா இதுலயே ஒரு பருத்தி கடை வச்சான். ஆமா, நீ என்ன செய்ய போற? நானும் தேங்காய் எல்லாம் பொறுக்கி பருப்பு எடுக்கலான்னு பாக்குறேன். சரியான பொறுக்கி கொடுக்கும். நான் உதவி ஆசிரியர். குட் மார்னிங். ஸ்ரீராமஜெயம் எழுதுறது உங்களுக்கு டேபிள் சேர் சம்பளம். இந்த ஆபீஸ்ல தண்டத்துக்கு தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க. அட்லீஸ்ட் காதலுக்காவது உதவ கூடாது? என்ன உதவி வேணும்? இந்த பொண்ணுங்க எந்த மாதிரி ஆம்பளைங்க விரும்புவாளுங்க? ராஜா காலத்துல இருந்து ரஜினிகாந்த் காலம் வரைக்கும் பொம்பளைங்க வீரமான ஆம்பளைங்களை தான் விரும்புவாங்க. ஆக்ஷன் ஹீரோவுக்கு தான் மதிப்பு. எப்படியா நான் வீரத்தை காட்டுறது? அது உங்ககிட்ட இருந்தா தர காட்டுறது. சொல்லியா? அதுக்கெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலை தானா அமையும். இப்படித்தான் ஒரு தடவை நான் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுகிட்டு இருந்தேன். அப்ப என்ன ஆச்சு தெரியுமா? தெரியும். பஸ் வந்ததுன்னு ஏறி போயிட்டியா? ஒரு அழகான பொண்ணு நின்னுகிட்டு இருந்தா பஸ் ஸ்டாண்டுல. அப்ப திடீர்னு ஒரு முரடை வந்து நின்னான். திடீர்னு அந்த முரடை அந்த பொண்ணு மேல கைய வச்சான். அவ்வளவுதான். எனக்கு எங்க இருந்து வீரம் வந்ததுன்னே தெரியும். உனக்கு வீரம் வந்ததே பெருசு. அது எங்க இருந்து வந்தா என்னையா? மேல சொல்லியா? சொல்றதை கேளுங்க சார். வீரம் வந்ததா? அந்த முரடனை அடின்னு அடிச்சு சாத்தி புரட்டி கீழே தள்ளிட்டேன். அந்த பொண்ணு அசந்து போயிட்டான். அவ உடனே ஓடி வந்து என்ன கட்டி புடிச்சு இச்சு இச்சு இச்சுன்னு மாறி மாறி இந்த கணத்துல முத்தம் கொடுத்தான். அப்ப விழுந்த குழிதான் இது. இது முத்தத்துல விழுந்த குழி மாதிரி இல்லையே, மொத்தத்துல விழுந்த குழி மாதிரி இருக்குது. நான் சொல்றதை கேளுங்க. நீங்க வேணா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களேன். அப்படின்ற நடக்கும். போதும், இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட சொல்ல வேணாம். எனக்கு வீரன் கண்ணாபின்னான் வர ஆரம்பிச்சிருச்சு. ரமாதேவி, எங்கே நீ இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்? காதலி பஸ் ஸ்டாண்ட்ல முரட மேல கைய வச்சுட்டான். இதை நான் அடிச்சுட்டா எனக்கு வீரம் வந்துடும். அப்ப இச்சி 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 என்ன தைரியம் இருந்தா எங்க ஆபீஸ் பொண்ணு மேல கை வைப்ப. நீங்க கவலைப்படாதீங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். ஏண்டா பஸ் ஸ்டாண்ட்ல பொண்ணு தனியா இருந்தா மேல கை எனக்கு தெரியும் எப்படி பாத்துக்கணும். மொழிய பாருங்களேன் இவனுக்கு. சும்மா அதான் சொன்னீங்கன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். ஆமா, என்னங்க இவனுக்கு படிச்சுட்டு வரீங்க? இவன் மாதிரி பாருங்க, நான் இல்லன்னா அப்புறம் தனியா கலாட்டா பண்ணுவான். இவங்க மேல கை வைக்க நீ யாரா? இவர் யாரா? இவர்தான் எங்க அப்பா. அப்பா என்ன உங்க அம்மா புருஷனா? இல்ல, உனக்கு புருஷன். ஏன்பா இந்த ஆளு இந்த அடி அடிக்கிறான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்களா? இல்லம்மா, உன் தோடு மேல ஒரு பூச்சி வந்து உட்கார்ந்து இருந்துச்சு. அதை தட்டலாம்னு அப்படியே கை வச்சேன். அதுக்குள்ள இவன் வந்து என்ன தட்டி விட்டுட்டான். அது மட்டும் இல்லம்மா, ஆபீஸ்ல வேற சொன்னானா, அதான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். யாரு இவரு? ஆபீஸ்ரா? ஐயோ, சரியான வெட்டு வெட்டுப்பா. வெச்சு வேட்டா சும்மா விளையாட்டுங்க. அப்பா நீங்க நான் போயிட்டுறேங்க. நான் குடுக்கறேன் பாடுறா இப்போ ஒரு அதிர்வெட்டு. அம்மா உதவி ஆசிரியரே,
வீரத்தை காமிச்சா பொம்பளைங்க அடி பண்ணிடுவாங்களா? கண்டிப்பா. அந்த காலத்துல வீரனுக்கு என்ன பண்ணுவாங்க, சாகடிச்சு அதோட பல்ல கொண்டு வந்து காதலி கழுத்துல கட்டுவாங்களாம். புலி பல்லுக்கு நான் எங்க சார் போவேன்? ஆமா, பூனைக்குட்டி பல்லுக்கே உனக்கு வக்கில்ல சார். நான் அந்த குஸ்திலாம் நல்லா போடுவேன். அப்ப நீ காதலிக்கிற பொண்ண சண்டைக்கு கூப்பிடு. அந்த பொண்ணா? நீ போடுற சண்டைய பார்க்க கூப்பிடு. யாரா முதறது? அதான் சவால் விடுத்துறானே பயில்வான் பூதலிங்க, அவன் கூட சண்டை போடு. ஐயோ பூதலிங்கம்மா, அந்த ஆளு பெரிய ஆச்சா சார். சண்டை போடுறதுக்கு சக்தியை விட புத்தி தான் வேணும். அந்த ஆளோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்க. அதுல தட்டு அந்த ஆள் அவுட்டு. அந்த ஆள் வீக்னஸ் என்ன சார்? அதை நானே சொல்லணுமா? இன்னும் கொப்பனா சொல்லுவாரு. அந்த ஆளுக்கு வறுத்த கோழின்னா உயிர். நீ என்ன பண்ற, ஒரு வறுத்த கோழி தொடைய வாங்கி உன் ஜோப்புல வச்சுக்கிற. சண்டை போடும் போது அந்த ஆளு மூஞ்சிக்கு நேரம் எடுத்து அந்த கோழி தொடைய காட்டு. அவ பார்த்து அப்படியே மயங்கி நிப்பான். ஒரே தட்டு மண்டையில. அந்த ஆளு பிளாட். இதெல்லாம் நடக்குமா சார்? கண்டிப்பா. நானே ஒரு தடவை இப்படித்தான் அந்த ஆளை ஏமாத்தி ஜெயிச்சிருக்கேன். உடனே ஒரு பொண்ணு ஒடியாந்து என்ன கட்டி பிடிச்சி போதும் போதும் போதும். இதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். வாய மூடுங்க. ஏ பூதலிங்கம், வாடா சண்டைக்கு. ஐயோ கண்ணு பூச்சே. ஐயோ ஐயோ சாரி ஐயோ கண்ணுங்களா. வறுத்த கோழி One, two, three, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஆஹா, ஜெயிச்சிட்டேன் ஜெயிச்சிட்டேன். வெற்றி வெற்றி, மகத்தான வெற்றி. ரமாதேவி எப்படி எப்படி எப்படி? வெற்றியா? அதுலயும் மகத்தான வெற்றியா? நல்லா வாங்கு வாங்கு. வறுத்த கோழியை காமிச்சு என்ன ஏமாத்துறான்னு பாத்தியா? அந்த வியாதி ரத்தோட போச்சுடா. புது வியாதி என்ன வந்திருக்கு? ஓம் இத்தலக்கடி லால சுந்தரி கோண கொப்பர கொய்யா ஓம் நமச்சிவாயா சட்டி தலையா. தாயே, வீட்டுல யாரு இல்லையா? வீட்டுல யாரும் இல்ல. அப்ப உள்ள இருந்து பதில் சொல்றது யாரு? பேயா? நான் தாயா. உனக்கு பேயே பரவாயில்ல. நீ யாரு? நான் தான் வீட்டுக்காரன். நீ யார் சாமியாரா? என்ன உன் மாமியாரா? ஓம் இத்தலக்கடி லால சுந்தரி கோண கொப்பர கொய்யா ஓம் நமச்சிவாயா சட்டி தலையா. இந்த வீட்டுல ஒரு ஆண் பாவம் சுத்திட்டு இருக்குது. எந்த அனுபவம்? பாண்டியராஜனின் ஆண் பாவம். அடே கொப்பர தலையா, அந்த ஆண் பாவத்தியா சொன்ன? அடே, நீ ஒரு பொண்ணை காதலிச்சு கட்டிக்கிட்டியா? ஆமா சாமி. அந்த பொண்ணை வேற ஒருத்தன் காதலிச்சு ஏமாந்து போனானா? ஆமா சாமி. அந்த அப்பாவியோட ஆண் பாவம் தான் இப்ப இங்க சுத்திட்டு இருக்குது. சாமி, இதனால ஏதாவது கெடுதல் வருமா? இனிமே ஒண்ணும் வராது. அதான் ஏற்கனவே வந்தாச்சு. ஐயோ, இன்னைக்கு மட்டும் நீங்க 2 பேரும் ஒன்னா படுத்தீங்க. நாளை காலையில உன் பொஞ்சாதி உன் பக்கத்துல படமா கிடப்ப. சுவாமி, நீ விதவை ஆயிடுவே. சாமி, யோசிச்சு பாரு, உன்னை எவையா வெள்ள புடவையில பாக்குறது. சாமி, இதுக்கு நீங்க தான் வழிவகணும். கோண கும்புற கொய்யா ஓம் நமச்சிவாயா ஜட்டி தலையா வழி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு ராத்திரிக்கு நான் திரும்பி வருவேன். அதுக்குள்ள வீட்டுல ஒரு பெரிய பூஜைக்கு ஏற்பாடு பண்ணு. நான் வந்து சாந்திய விளக்குறேன். அப்புறம் நீ சாந்தி முகூர்த்தம் நடத்து. ஓம் இஸ்தலக்கடி லால சுந்தரி கோண கொப்பர கொய்யா ஓம் நமச்சிவாயா சட்டி தலையா குட்டி கலையா. சுவாமி, குழந்தாய், அந்த ஆண் பாவம் இந்த பக்கமே வராம விரட்டி எடுத்துருங்க சுவாமி. விரட்டிடுறேன். என்னப்பா, வீட்டுக்கு நேரமாச்சு சாமி. எனக்கும் தான் பூஜைக்கு நேரமாச்சு சாமி. இந்த ஃபர்ஸ்ட் நைட் மட்டும் நல்லபடியா நடந்துச்சுன்னா 10 மாசத்துல எனக்கு ஒரு மகன் பிறப்பா. அவன் என்னை போலவே இருப்பான். அதாவது என்னுடைய அருள் உங்ககிட்ட பூர்ணத்துவமா இருக்கிறதுனால அதுல இந்த இத்தலகடி லால சுந்தரி கோண கொப்பர கொய்யா நேரமாச்சு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு பிரசாதம் ஒண்ணு கொடுக்க போறேன். என் கண் முன்னாடியே நீங்க அதை சாப்பிடுறீங்க. இப்ப பாத்தீங்களா, இங்க இருக்குது உங்களுக்காகவே நான் ஸ்பெஷலா இமயமல்ல இருந்து தயார் பண்ணி கொண்டு இருக்கிற ஒரு மாதிரி மூலிகை கிண் பஜக். இத நான் பால்ல கலக்க போறேன். நீங்க சாப்பிட போறீங்க. கிண்ணம் பஜக். ஓம் கிண் பஜகா சகல மயக்கமோ மயக்கா. ஓம் உரஸ்தா
என்ன தேங்காய் சத்தம் கேட்க ஓடுறான்? பொறுக்குறான். பொறுக்கி பரம்பரை. அது சந்தேகமே இல்ல, நம்ம இருக்காங்க. ஏங்க அவரு பால்ல போட்டது மூலிகா இருக்குமா? இல்லவே இல்ல. பால் செம்பளை ஊத்து. இன்பஜாக்கா வா, கண்ப ஜாக்கிடுறேன். சீக்கிரம் சீக்கிரம். என்ன சாமி தேங்காய் உடைக்கிற சத்தம் கேட்க ஓடிட்டீங்க? அது ஒரு பரம்பரா. உன்னையில என் பக்தன் ஒருத்த வாசல்ல ஒரு தேங்காய் உடைச்சு அவன் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தேன். அது இருக்கட்டும், ஒரு பிரசாதம் ஒண்ணு கொடுத்தேன், சாப்பிட்டீங்களா? சாமி. ஒரு வித மயக்கம் வந்திருக்கணுமே. மயக்கம் வந்திருக்கு சாமி. சாமி சாமி ஒழிந்தான். சுந்தரி ராமதேவி ராமதேவி ராமதேவி. ஏண்டா இத்தல கடி நால சுந்தரி கோல கொப்பரு கொய்யாவா? ஓம் நம சிவாயாவா? சட்டித்தலையா விட்டீங்களே. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.